பாரத் மாதா கி बोलो भारत माता की, बोलो भारत माता की। பொங்கலோ பொங்கல், மோடி பொங்கல், बोलो भारत माता की, बोलो भारत माता की। தமிழக பாஜக சார்பில் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருட்செல்வன். வணக்கம் அருட்செல்வன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கடந்த 2 நாட்களாக பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருச்சி மாநகருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டிருக்காரு. நேற்று இரவு திருச்சியில் தனியார் தங்குமிடத்தில் தங்கியிருந்த அவர் இன்று காலை திருவானைக்காவல் கோவிலுக்கு சென்றுவிட்டு அடுத்தபடியாக ஸ்ரீரங்கம் கோவிலை தரிசனம் செய்துவிட்டு தற்போது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராணுவ மைதானத்தில் நடக்கக்கூடிய மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாரு. முன்னதாக இந்த இடத்தில் 1000 பெண்கள் கலந்து கொண்டு ஏற்கனவே பொங்கல் வைத்திருந்த நிலையில அதனை தற்போது பார்வையிட்டு அவர் வருகிறாரு. அவருக்கு வரவேற்கும் விதமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தற்போது அவர் பொங்கல் பானையில் பொங்கலை சமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காரு. இங்கே 1100 பெண்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கான புது பாத்திரங்கள் பொங்கலிட்டு வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட மாநில முன்னாள் தலைவர்களும் கலந்திருக்கிறாங்க மற்றும் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. தற்போது அங்க வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் அமித்ஷா பொங்கல் வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறாரு. அப்போது அருகில் இருக்கிற பொங்கலோ பொங்கல் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். தமிழக பாஜக சார்பில் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. பொங்கல் பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாடப்பட இருக்கின்றது. உற்சாகத்தோடு தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தான் இடமில்ல பயணமாக உள்துறை பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கும். திருச்சி மன்னார்குடி பகுதியில் பொங்கல் விழா நடைபெற்று வருகின்றது. சற்று முன்பாக திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் சிவபெருமானையும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதனையும் வழிபாடு செய்த பிறகு அங்கிருந்து நேரடியாக மன்னார்புரம் பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு பரிவர்த்தம் கட்டி அங்கே இருந்த அர்ச்சகர்கள் வரவேற்பு வழங்கியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பொங்கல் வைக்கப்பட்டிருந்த அந்த பானையிலே பொங்கலை கிளறி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பொங்கல் பண்டிகை விழாவிலே தன்னையும் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், முன்னாள் மாநில மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் மற்றும் பாஜகவின் மகளிர் அணியை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் என்று ஏராளமான பெண்களும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கின்றார்கள். பாஜக சார்பில் எப்பொழுதுமே பொங்கல் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வதை பிரதமரும் வழக்கமாக வைத்திருக்கின்றார். பொங்கல் பண்டிகை நடைபெறக்கூடிய நாளிலே பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே தமிழில் பதிவிட்டு தமிழர்களுடைய பொங்கல் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிப்பார். அதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் கூட பாஜக சார்பிலே இந்த பொங்கல் விழா நடைபெறும். கடந்த காலத்தில் மதுரை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் வருகை தந்து அந்த பொங்கல் விழாவிலே பங்கேற்றிருந்தார்கள். அதன்படி திருச்சியில் நடைபெறக்கூடிய இந்த பொங்கல் விழாவில் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். பொங்கல் பானையிலே அந்த பொங்கல் இடுவதற்கான அரிசி உள்ளிட்டவற்றை கிளைந்து கொடுத்து பொங்கல் விழாவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இதன் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் அவர் டெல்லி புறப்பட இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பொங்கல் என்பது உழவர்களுடைய பண்டிகை, அதில் கதிரவனுக்கு வைக்கக்கூடிய பண்டிகை, ஆன்மீகமும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் உள்துறை அமைச்சர் அவர்கள் தற்பொழுது தீப ஆராதனை காட்டி அந்த பொங்கல் பானையையும் வழிபட்டு இருக்கின்றார். பொங்கல் வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய நிலையில் ஏராளமானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். பாஜகவின் தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பாஜகவின் மகளிர் அணியை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான பொதுமக்களும் வருகை தந்து இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் பாஜக சார்பில் நடைபெற்றிருந்த புதுக்கோட்டை பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசியிருந்தார். அதன் பிறகு நேற்று இரவு, இன்று காலை என்று முக்கியமான அரசியல் ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தார்.
2026 சட்டமன்ற தேர்தலானது இன்னும் ஒரு 3 மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. நேற்று கூட உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது ஏப்ரல் மாத இறுதியிலே தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் இருக்கும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். எனவே ஏப்ரல் இறுதி மே மாத தொடக்கத்திலே சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் 2 மாதங்கள் மட்டுமே இன்னும் முழுவதுமாக இடையில் இருப்பதன் காரணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்து தமிழகத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள். முக்கியமான அரசியல் ஆலோசனைகளும் நடைபெற இருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த 2 நாள் பயணத்தின் முக்கிய அம்சமாகிய பொங்கல் பண்டிகையிலே உள்துறை அமைச்சர் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார். ஒரு பொங்கல் பானை வைக்கப்பட்டு அந்த பொங்கல் பானையை சுற்றிலும் செங்கரும்புகளால் தோரணங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே அந்த பொங்கல் பானையிலே பொங்கல் பொங்கி வரக்கூடிய வகையில் அதில் பொங்கல் பானையானது வைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அங்கு வந்த உள்துறை அமைச்சர் அந்த பொங்கல் பானையில் இருக்கக்கூடிய அரிசியை கிளறி கொடுத்து பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கின்றார். பாஜகவின் நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் உள்ளிட்டவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்ப்பதற்காக ஏராளமானவர்கள் அங்கு வந்திருக்கின்றார்கள். 2 நாள் பயணத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார் தமிழகத்திற்கான பயணத்தை அமித்ஷா அவர்கள். இப்பொழுது அங்கிருந்து விமான நிலையத்திற்கு செல்ல இருக்கின்றார். விமான நிலையம் சென்ற பிறகு டெல்லி புறப்பட இருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல முறை அவர் தமிழகத்திற்கு வருகை தருவார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பிரதமர், மத்திய அமைச்சர்கள் என்று அடுத்தடுத்து வருகை தர இருக்கின்றார்கள். பாஜகவை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கின்றார்கள். 2026 வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலிலே பாஜக அங்கம் பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றார். இந்த பயணத்திலும் கூட அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அமித்ஷா அவர்களை கிட்டத்தட்ட 2 முறை சந்தித்து பேசியிருந்தார்கள். எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தமிழகத்திலே அதிமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான பல்வேறு வியூகங்கள் தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்றிருந்தன. நேற்று இரவு பாஜகவினுடைய மையக்குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. வழக்கமாக மையக்குழு கூட்டத்தில் நிறைய உறுப்பினர்கள் மையக்குழுவில் பங்கேற்பார்கள் என்றாலும் நேற்று நடைபெற்ற கூட்டத்திலே மிக முக்கியமான உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்றார்கள். அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்த உள்துறை அமைச்சர் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக அமைப்புகளையும் தொடர்பு கொண்டு அவர்களிடம் வாக்குகளை கோர வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார். மேலும் அதிமுக மற்றும் பாஜக இடையிலான தொகுதி உடன்பாட்டு பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றன. பாஜக சார்பிலே கூடுதல் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகின்றார்கள். அதற்கான ஒரு ஆதரவையும் அமித்ஷா அவர்கள் இந்த மையக்குழு கூட்டத்தில் வழங்கியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் 2 நாள் பயணத்தினுடைய முக்கிய அங்கமாக பொங்கல் விழாவிலே அமித்ஷா பங்கேற்றிருக்கின்றார். பொங்கல் விழாவில் பங்கேற்பதற்காக திருச்சி வந்த அவருக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய முறைப்படி அந்த பட்டு வஸ்திரத்தாலான பரிவட்டம் கட்டி வரவேற்பு வழங்கப்பட்டது. மேலும் அர்ச்சகர்கள் மலர் மாலை கொடுத்தும் அர்ச்சித்து எடுத்து வரப்பட்டிருந்த பூஜை பொருட்களை வழங்கியும் அமித்ஷா அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பொங்கலிட்டு தற்பொழுது பொங்கல் விழாவில் தன்னை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.